ஒருத்தப்போ ஒரு கோயிலுக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், நான் உங்களுக்கு ஒரு கிடாய் வெட்டியிருந்தேன், ஓகே. இன்னொருத்தன் போவான், எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு சேவலை அறுத்துருந்தேன் நான், சரி. ஆனால் இந்த விஷயங்களில் நாம் விடுபட்டு இருக்கிறோம். நாம் இந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம். அது எப்படி விடுபட்டு இருப்பது? கடவுள் என்பவன் எல்லா உயிரையும் காக்கும் சக்தி பொருந்தியவன், எல்லா உயிர்களையும் அரவணைக்கும் தன்மை உடையவன். அந்த வடிவத்தை தான் கடவுளின் பிரதிநிதியாக நம்ம வழிகாட்டு மாளிகைப்பற கருப்பசாமி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் உயிர் பலி இல்லாத உத்தமனே போற்றின்னு நம்ம சொல்லுதோம். நம்ம சாமிக்கு உயிர் பலி கிடையாது. அவர் ஸ்ரீராமருடைய பிள்ளை, கருணை வடிவாக இந்த உலகத்தை காக்கும் தெய்வமாக வந்திருக்கின்ற அவதார புருஷன். அவருக்கு நம்ம உயிர் பலி இல்லாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற இடத்துல நம்ம சில கருப்பசாமிகிட்ட போய் நான் உங்களுக்கு கிடாய் வெட்டிருந்தோம்ங்கிறாங்க, உங்களுக்கு சேவல் அறுத்துறதுங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தவறாக நினைக்கக்கூடாது. மனிதன் கருப்பசாமியுடைய பேரை வச்சு ஒருத்தர் பிறந்து